சொல்லுங்க. இதுல ரூல்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கு தெரியாது. ரூல்ஸ் மேல பட்டு பிடிச்சா அவுட். நெட்ல பட்டா 6 போய் நம்ம ஹைட்ல பட்டு போட்டா 4 ஹைட்ல பட்டு போட்டா அவுட். இந்த தருணத்தை எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன செய்ய தோதுற? சொல்லுங்க, இந்த தருணத்தை எப்படி ஃபீல் பண்றீங்க? விளையாட்டு இருந்தீங்க கேக்குறா. அது உள்ளே வந்துட்டாரு. இந்த தருணத்தை என்ன சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுன தள்ளி வந்து ஓடி கண்டிங்க. சின்ன புறா ஒன்று என்ன கனாவினில் அகில டீம் வெயிட். இதுதான் இந்த மேட்ச்ல ரொம்ப முக்கியமான இடம். ஒரு ஓவருக்கு 4 பால் அப்படின்னு வச்சுதான் விளையாண்டோம். இப்ப சிச்சுவேஷன் என்னன்னா, பெட்டிங் பண்ற டீம் வின் பண்றதுக்கு 5 பாலுக்கு 9 ரன் தேவை. சோ இப்ப பால் போட்டுக்கிட்டு இருக்கிறவரு தந்த லாஸ்ட் பால போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப எந்த டீம் வின் பண்ணுவாங்க அப்படிங்கறதுதான் மிச்ச கதை. ஒவ்வொரு தடவையும் இவன் பால் போடும்போது ஒவ்வொருத்தர மனசுலயும் தூசணம் வந்தாலும் நேரா போட்டுறான்னு கத்திக்கிட்டே இருந்தானுவோ. ஒரு கட்டத்துல அம்பை அணிந்தவன் கூட பொறுமையை இழந்துட்டான். அப்பையும் ஒரு டீம்ல 2 பேருக்கு கையொடைச்சி போடலாண்டா, பிளீஸ்டா தயவு செஞ்சு கையொடைச்சாச்சும் போல போட்டு ஓவர முடிடான்னு கெஞ்சி நானுவான். ஆனா அவன் கேட்கவே இல்லை, கை சுத்தி தான் போடுவேன்னு போட்டான். அதுலயும் மிச் முடிஞ்ச பிறகு ஒயிட் போட்டதுக்கு ஒரு காரணம் சொன்னான். ஓடி வாரத்துக்கு இடம் போதாதான் அவருக்கு. தூப்பான், ஒயிட் போட்டு மெச்ச வித்துட்டான். ராஜாதி ராஜன பொடிசு
ஆதில். உங்களோட விக்கெட் எடுக்க போறது நான் தான், சுகைஸ். அதையும் பார்ப்போம். ஆதில், தப்பித்தவரை கூட நின்றாதீங்க, விக்கெட் பறக்கும். சுகைஸ், ஆஹா, சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. ചർച്ചയിലെ മണ്ണ് പെട്ടാ തുന്നി കൂട്ടാൻ പറ്റൂല. കൊച്ചിക്കായൽ ചേറ്റിയ നിന്നെ തപ്പിയ പോലും കിട്ടൂല. മഷിട്ട് നോക്കിയ പോലും കീർക്കമാർക്ക് കിട്ടൂല. മുതല നിന്ന കുളത്തെ നിനക്ക് പരല് പിടിക്കാൻ പറ്റൂല. ചർച്ചയിലെ മണ്ണ് പെട്ടാ തുന്നി കൂട്ടാൻ പറ്റൂല. കൊച്ചിക്കായൽ ചേറ്റിയ നിന്നെ തപ്പിയ പോലും കിട്ടൂല. മഷിട്ട് നോക്കിയ പോലും കീർക്കമാർക്ക് കിട്ടൂല. മുതല നിന്ന കുളത്തെ നിനക്ക് പരല്